Hi all, greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்பி 2025 ஓகே டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்க்கான ஒரு ட்ரிபிள்இக்கான நோட்டிஃபிகேஷன் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து 2025 பிளானர்ல இருக்க போற டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமை கிளியர் பண்றது, ஓகே அதுக்கான டீடைல்டு ஒரு ஸ்டடி பிளான் இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்பா. ஸோ as you all know டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் அப்படின்றது ஒன்ஸ் இன் 4 years 5 years அப்படின்றது வர ஆரம்பிச்சது நமக்கு ஏற்கனவே தெரியும், சரியா? ஸோ இது வந்து எப்பயாச்சும் ரேரா கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி, பியூர் டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் ஒரு பிஇ குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். வெறும் ஒரு யூஜி டிகிரி வச்சுட்டு எந்த ஒரு ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம உங்களால ஈஸியா 80,000 90,000 சேலரி வாங்குற ஒரு ஜாப் பெர் மந்த் நான் சொல்றேன், சரியா? ஃப்ரெஷரா நீங்க எங்க போனாலுமே யூல் ஆவரேஜ்லி மேக் சம் 25 to 30,000 தான். நீங்க டீச்சிங்க்கே வந்து ப்ரொஃபஸரா லெக்சரருக்கே நீங்க போனாலும் எம்இ முடிச்சிருக்கணும் கேட்பாங்க, பிஹெச்டி பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் பிஹெச்டி வந்து இட் ஷுட் பி ஆன் கோயிங் அப்படின்ற மாதிரி இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு நல்ல சேலரி பேக்கேஜோட வரப்போற ஒரு நோட்டிபிகேஷன் தான் இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் ஆனது, சரியா? ஸோ ட்ரிபிள்இக்கான வேகன்சி, ஸோ ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம்ப்பா. ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு, உங்களுக்கான வேகன்சிஸ் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ குயிக்கா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அகைன் இந்த வீடியோ கண்டென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமோட பேட்டர்ன் பார்க்க போறோம். ஸோ சிலபஸ் ட்ரிபிள்இ ஓரியன்டா என்ன சிலபஸ் இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் வெயிட்டேஜ், ஓகே ஸோ நம்ம என்ன டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதை வந்து நான் கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ டிஃபிகல்ட்டி ரேஞ்சும் நம்ம பார்ப்போம், ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எக்ஸாம் எப்படி கிராக் பண்ற அப்படின்ற டிப்ஸும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வில் பி டிஸ்கசிங் அபவுட் ஆர் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் விச் இன் ஆர் அகாடமி நம்ம லான்ச் பண்றதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரிதான் நம்மளோட இந்த வீடியோ ஃபுல்லாவே போக போகுது. ஸோ நீங்க ஒரு ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, இப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஆர்பி நோட்டிபிகேஷன் அப்படின்ற ஒண்ணு நான் பாக்குறேன், இல்ல நான் இப்ப ரீசன்ட் பாஸ்ட் அவுட், நான் வந்து பழைய நோட்டிபிகேஷன் தான் நான் எலிஜிபிள் கிடையாது, பட் இனி வந்தா என்னால எழுத முடியும், அப்படி இல்லையா நான் வந்து நிறைய 2 தடவை அட்டம் கொடுத்துட்டேன், 2017 எழுதினேன், 21 எழுதினேன், பட் வந்து மார்ஜின்ல என் மார்க்ல நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ எந்த லெவல் ஆஃப் பிகினர்ஸா நீங்க இருந்தாலுமே ஸோ உங்களுக்கான வீடியோ தான்ப்பா இது. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம். ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்றது பேட்டர்ன், சரி? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் பத்தி நமக்கு அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும், என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன எவ்வளவு மார்க்ஸுக்கு இருக்கும், எவ்வளவு டியூரேஷன் இருக்கும், இது பேசிக்கா நமக்கு எல்லா எக்ஸாமை பத்தியும் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றது. ஸோ இது வந்து பியூர்லி, அதாவது 95% வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சிலபஸ், ஓகே? நீங்க ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்ட்னா ட்ரிபிள்இ மட்டும் நீங்க படிச்சாலே இதை கிளியர் பண்ணிடலாம், ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கணும்னு தேவையில்லை, ஓகே? நீங்க டிஎன்பிசி போறீங்க, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, பட் அதுலயுமே வந்து நீங்க ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கணும், ஓகே? ஆப்டிடியூட் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரீசனிங், இந்த மாதிரி நிறையவே நமக்கு டாபிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் இருக்கும். ஈக்குவல் வெயிட்டேஜ் டு டெக்னிக்கல் இருக்கிறதுலாம் இருக்கு, 50-50% இருக்கு. பட் நீங்க டிஆர்பி பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் பியூர் டெக்னிக்கல் மட்டும்தான், சரியா? ஸோ மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறது உங்களோட ட்ரிபிள்இ கோர் டாபிக்ஸ், நீங்க செமஸ்டர்ல படிச்ச டாபிக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதை 2 செக்ஷனா பிரிப்பாங்க, பார்ட் ஏ பார்ட் பி, அதாவது 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு. ஸோ 100 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுவே ஒரு 180 மார்க்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் ஜெனரல் நாலேஜ் அப்படின்றது ஸ்டாட்டிக் ஜிகே, கொஞ்சம் ஜிஎஸ் பார்ட், இந்த 10 கொஸ்டின் நான் சொல்றது ஜெனரல் ஸ்டடீஸ்ன்றது ஒரு கடல், ஓகேவா? அதுல வெறும் ஒரு 10 கொஸ்டின் தான் அதுல கேட்க போறாங்க, சரி? அது வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் ஏல ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இது லாஸ்டா 2021ல இருந்த ஒரு அனாலிசிஸ், 150 கொஸ்டின்ஸ் 190 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். ஸோ ரிமைனிங் 10 மார்க்ஸ் அப்போ நமக்கு வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா ஒரு மார்க், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மார்க், பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 10 மார்க்ஸ் அப்படி ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த தடவை எப்படி இருக்க போகுது, இல்ல அந்த 10 மார்க்ஸையும் வந்து நமக்கு சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்லயே வந்து மாடிஃபை பண்றாங்களா அப்படின்றது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். பட் மேஜரா இதுதான் நமக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு, சரியா? இப்ப நமக்கு நடக்கிற தமிழ்நாடு லெவல்ல இருக்க எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதுலயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ 3 hours டியூரேஷன் இந்த எக்ஸாமுக்கு, ரைட்?
சிலபஸ் ட்ரிபிள் பாத்தீங்கன்னா இதை பார்த்தோட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே நீங்க செமஸ்டர்ல படிச்ச டாபிக்ஸ் தான் இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம ஒவ்வொரு செமஸ்டரா படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது கம்பைண்டா எல்லா டாபிக்ஸையும் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது கீழே கொடுத்துருப்பாங்க. தென் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், தட் இஸ் யுவர் நெட்வொர்க் தியரி, அப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ். ஓகே, இதோட இந்த காம்பினேஷன்ல இருக்கும். தென் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், ஸோ பேசிக் சிக்னல்ஸ்னா என்ன, சிஸ்டம்ஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இதெல்லாம் இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்றதுல இருக்கும். தென் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். சரி, இது உங்களோட மேஜர் கோர் டாபிக். அதே மாதிரி பவர் சிஸ்டம்ஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், தென் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இது எல்லாமே நீங்க உங்க யூஜில படிச்ச எதுவுமே அது புது டாபிக். நான் பிஜி பண்ணியிருந்தாதான் எனக்கு தெரியும் கிடையாது. நீங்க ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இதான் ஓவரால் சிலபஸ். 2021 அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா மெஷின்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்தது. சரியா? நியர்லி 21 மார்க்ஸுக்கு மெஷின்ஸ்ல இருந்தே கொஸ்டின்ஸ் இருந்தது. தென் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? அதுலயே ஒரு 21 மார்க்ஸுக்கு இருந்தது. தென் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், விச் இஸ் யுவர் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் டு ஸ்கோர். சரியா? கண்ட்ரோல் சிஸ்டம்னா கான்செப்டும் சரி, ஃபார்முலா கேட்டாலும் சரி, இல்ல ப்ராப்ளம் கேட்டாலும் சரி, ஸ்ட்ரெயிட் ஆன்சர்ஸ், எதுவுமே நீங்க ரொம்பலாம் யோசிக்கணும்லாம் இல்ல. கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லயே ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? தென் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், திஸ் வில் பி டிஃபிகல்ட். ஓகே, இது ஒரு ஈஸி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். ஓகே, பட் ட்ரிபிள்இக்கு இது வந்து ஒரு ஷார்ட்டா வந்து நம்ம டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் அப்படிலாம் படிச்சிருக்கோம் டிஎஸ்பிய. ஓகே, பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி சிம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள்இ சிலபஸ். சரியா? உங்களுக்கு வந்து ரொம்பலாம் டெப்தாலாம் கொடுக்கல, ரொம்பவே வந்து ஒரு பிரீஃபா கொடுத்துருக்க ஒரு சிலபஸ் தான் இது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்ல. ஸோ அதுக்கு நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இதெல்லாம் வருது. பவர் சிஸ்டம்க்குமே வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் 25 மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 2021 அனாலிசிஸ். இதே பேட்டர்ன் எதிர்பார்க்கப்படும்னா கிடையாது. நம்மளோட ஏம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி இப்ப இதுல வந்து நீங்க பவர் சிஸ்டம்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, எலக்ட்ரிக்கல் மிஷின். ஸோ உங்க ப்ரிப்பரேஷன்ல உங்களுக்கு இது எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஓகே, எனக்கு இதெல்லாம் வீக் ஏரியாஸ், ஆனா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க, அப்ப இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் தான் இந்த இது. சரியா? ஸோ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, எந்த டாபிக்ஸை நான் இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்ற அதுக்காக தான் வந்து இந்த அனாலிசிஸ் அப்படின்றது. நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, பார்ட் பி எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஸோ ஓவரால் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். ரைட்டா? ஓகே, சோ இப்போ அந்த வெயிட்டேஜ பேஸ் பண்ணி ஒரு சிலபஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். சரியா? சோ ஈஸி, நான் இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே ஈஸியஸ்ட் டாபிக்ஸ், அதாவது ஈஸியா ஸ்கோர் வாங்கிட்டு போயிடலாம் ட்ரிபிள் ஆஸ்பிரண்ட்டுக்கு. இன்ஜினியரிங் மேக்ஸ், ஓகே, காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. நீங்க காலேஜ்ல படிக்கிற அளவுக்கு இது வந்து ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமா கேட்பாங்க அப்படிலாம். அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ கால்குலேட்டர் அலவுட் கிடையாது. அப்ப அதுல எவ்வளவு சிம்பிளா கேட்க முடியுமோ அவ்வளவுதான் அவங்களால கேட்க முடியும். ஸோ இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், மெஷின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பிஇடி, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், தென் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் வெயிட்டேஜ் பேஸ்டு சிலபஸ். இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ், மேக்ஸிமம் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, தென் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட், நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வெயிட்டேஜ். ஸோ லெஸ் தேன் 20 மார்க்ஸ்க்கு கேட்டிருந்த டாபிக்ஸ். சரியா? தென் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இது அதுக்கு அடுத்து. ஆனா இந்த லாஸ்டா கொடுத்துருக்க 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நீங்க நிறைய மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதை நீங்க நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட கேம் சேஞ்சரா இருக்கும். புரியுதா? சோ எல்லாருமே படிச்ச டாபிக்லயே நீங்களும் படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னா அவங்க வாங்குற அதே மார்க் தான் வாங்குவீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கணும், ஓகேவா, நீங்க வந்து சிவி கிளியர் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் சம் 10 marks 15 marks எக்ஸ்ட்ரா தேன் அதர்ஸ் இல்லையா? சோ அதுக்காக இந்த லாஸ்ட் 4. சோ இதையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து எக்ஸாமா கிராக் பண்ணிட முடியும்ப்பா. சோ டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்றது நான் கொடுத்துருப்பேன். நான் டிஃபிகல்ட்டில டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் கொடுத்துருப்பேன், அது பியூர் கம்யூனிகேஷன் சைடு அப்படின்றனால. தென் மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஆர்டர்ல தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? மெஷின்ஸ் தான் நான் ஏன் மாடரேட்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வாஸ்ட் சிலபஸ், ஜென்ரேட்டர்ஸ், மோட்டார்ஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நான் டிஃபிகல்ட்டி லெவல்ல கொடுத்துருக்கேன் மாடரேட் அப்படின்றது. ஸோ மிச்சபடி சிலபஸ் கம்ப்ளீஷன் வைஸ் வந்து உங்களுக்கு ஈஸி அப்படின்றதுல நான் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஸ்விட்ச் கியர், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாமே நீங்க குவிக்கா கம்ப்ளீட் பண்ற ஒரு சிலபஸா இருக்கும். அதே மாதிரி மாடரேட் அப்படின்றதுல இதுக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும், பிகாஸ் இதுக்கு வெயிட்டேஜும் அதிகம். ஓகே, அண்ட் ஈஸி ஸ்கோரிங் ஆல்சோ. ஸோ அதனால அதை நான் மாடரேட்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பவர் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பிடி, தென் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அகைன் இந்த டிஃபிகல்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கத நீங்க
மாடரேட்டுக்கோ ஈஸிக்கோ கொண்டு போறது நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. சரியா? இல்ல எனக்கு டிஎஸ்பி வந்து நான் மாடரேட் லெவல்ல இருக்கேன்னா அது எப்படி ஈஸி லெவலுக்கு கொண்டு போறதுன்னு பாருங்க. இல்ல நான் அது ரொம்பவே கஷ்டம், இது வரைக்கும் அது படிச்சதே இல்ல, நான் சாய்ஸ் விட்டுட்டே இருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஸி அண்ட் மாடரேட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டா இருக்க இந்த டாபிக்கை மாடரேட் லெவலுக்காச்சும் படிச்சு வச்சுக்கோங்க. சரி, that will help you in exam. Right. So what are the tips to crack my TRB exam in first attempt? என்னால இதுக்கு மேல முடியாது, நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இது வந்து ட்ரை பண்ணிட்டேன், நான் நிறைய வந்து ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்னால ஃபெயிலியரை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்களா? இல்லையா, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், பட் ஃபர்ஸ்ட் டைமே அந்த சக்சஸ் அப்படின்ற ஒண்ணு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ இந்த டிப்ஸ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க பேசிக்கா படிக்காம எந்த எக்ஸாமும் போக முடியாது. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பாத்துக்கிறேன், ஃபார்முலா புக்கை வாங்கி ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணிப்பேன், நெவர். சரியா? பேசிக்ல இருந்து ஒரு டாபிக் பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ மோட்டார் எடுக்கிறீங்கன்னா வாட் இஸ் இட்ஸ் பிரின்சிபல், அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு டெப்தா போய் ஃபண்டமெண்டல்ஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ரிப்பரேஷன் கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம சொன்னது. அஃபிஷியலாவே நமக்கு வந்து 11th of November சைன் பண்ணிருக்காங்கப்பா வேகன்சி லிஸ்ட் எல்லாம் எல்லா காலேஜ்லயும் எடுத்து. அப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல டிஆர்பி இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா நமக்கு ஆனுவல் பிளானர் வரும், அதுல நமக்கு பாலிடெக்னிக்கான நோட்டிபிகேஷனும் இருக்கும். பிஃபோர் எலெக்ஷன் நமக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? சோ இது வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பா நடக்கும்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரட்டும் இந்த கதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் ஒரு 10 months இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம் வருதுன்னு நான் ஒரு அசம்ஷன் சொல்றேன். சோ அப்படி வச்சுக்கிட்டு ஒரு 9 months எனக்கு 10 months இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 monthsல சிலபஸை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியாது டிஆர்பியை பொறுத்த வரைக்கும். பிளஸ் நிறைய ஆஸ்பிரன்ஸ் 2021 நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாம்க்கு அப்புறமே இன்னும் கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ உங்க காம்படிஷனை புரிஞ்சுக்கிட்டு லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷனுக்கு போங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ், எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும்ப்பா. ஏன்னா நீங்க ரிவிஷன் அப்படின்னு பாக்குறீங்கன்னா ஃபைனலா 10 யூனிட்டுக்கும் நீங்க ரிவிஷன் பாக்குறப்போ திருப்பி போய் புக்கு நீங்க எத்தனை புக்ஸ் ரெஃபர் பண்ணிருப்பீங்களோ, இல்ல நம்ம அகாடமில வீடியோஸ் அப்படின்றப்போ நீங்க எத்தனை வீடியோஸ் திருப்பி உட்காந்து ஃபுல்லா பாப்பீங்க இல்லையா? ஸோ நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலா நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். சரியா? சோ நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரியா? எவ்வளவு நாள்னாலும் நமக்கு படிக்க தோண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு இந்த டாபிக் நான் படிச்சுட்டேன், இதுக்கு மேல இதுல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா மார்க் டெஸ்ட் போடணும். மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதுல இருந்து உங்க அனலைஸ் பண்ணுங்க. இந்த டாபிக் நான் வீக்கா இருக்கேன், இதுல நான் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறேன், இது எனக்கு ஐடியாவே இல்லை, அப்ப இந்த டாபிக் நான் போய் திருப்பி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் சீரீஸ் டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் லென்த் அந்த மாதிரி பிரிச்சு இந்த மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் அப்படின்றத நீங்க போடணும். ஓகே, ஸோ மல்டிபிள் ரிவிஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமி மதுரை இஸ் லான்ச்சிங் அ மாஸ்டர் பேட்ச் 2025. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஆன்லைன் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸா இருக்க போது. ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும், ஓகே நம்மளோட வீக்லி ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ நம்ம அகாடமியில நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. 9677711366. சரியா? ஸோ அகெயின் ஐம் சேயிங் திஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இப்போ டிஆர்பி பாலிடெக்னிக் ஆயிடுச்சு. சரியா? ஏஜ் லிமிட் கிடையாதுன்றது ஒரு லக்கி பாயிண்டா இருந்தாலும் எவ்வளவு இயர்ஸ் நீங்க அட்டெம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஓகே, லாஸ்ட் இயர் 2000+ வேகன்சி வந்தது, இந்த டைம் வெறும் 57 அரௌண்ட் ஒரு 3 digitல தான் வருது, நாட் ஈவன் கோயிங் அப் டு 1000 ஓவரால் வேகன்சி சொல்றேன். அப்போ உங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 2 digitக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தேவையானது ஒரு வேகன்சி தான், அது கரெக்ட் தான், ஆனா 2 digitல வந்துருச்சு வேகன்சிஸ். ரைட்டா? அப்ப நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடணும்னு பாத்துக்கோங்க. திருப்பி இந்த நோட்டிபிகேஷன் எப்ப வரும்னு தெரியாது. சோ இது ஒரு லாங் டேர்மா நாங்க வந்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணா better of the students அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாஸ்டர் பேட்ச் லான்ச் பண்றோம்ப்பா. ஸோ டூ ஜாயின் அவர் அகாடமி ஃபார் யுவர் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மாஸ்டர் பேட்சோட ப்ரிப்பரேஷன் பிளான் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 months நாங்கள் பிரிச்சிருப்போம். ஸோ பேசிக் நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம படிக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு 7 months, அதாவது உங்க சிலபஸை கம்ப்ளீட்டா கவர் பண்றதுக்கு ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு தனி செஷன் அப்படின்ற மாதிரி போட்டு உங்களுக்கு ஒரு 7 monthsக்கான ஃபண்டமெண்டல் செஷன் இருக்கும். தென் லாஸ்ட் 3 months யூல் பி ஹேவிங் அ மார்க் இம்ப்ரூவிங் செஷன். சரி, நான் சிலபஸ்லாம் படிச்சுட்டேன், நான் எங்கேயோ லேக் ஆகுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணா போதும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த லாஸ்ட் 3 months அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்லி பேட்ச் ஸ்கெடியூல் எப்படி போகும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே
ட்ரிபிள் டாபிக், ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி அப்படின்னு எல்லாமே சேர்ந்து இருக்கும்பா. சரியா? ஸோ ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் 2 லைவ் செஷன்ஸ் இருக்கும், மண்டே டு தேர்ஸ்டே. ஃப்ரைடே உங்களுக்கு அந்த வீக்ல நடந்த டாபிக்ல இருந்து வீக்லி டெஸ்டும் அதுக்கான டிஸ்கஷனும் இருக்கும். இதே ஜென்ரல் ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 செஷன்ஸா இருக்கும், 2 லைவ், டெய்லி டெஸ்ட் இருக்கும் ஜிஎஸ்ல, தென் மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு லைவ் செஷன் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் வியூ பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு வீக்லி ஸ்கெடியூலா இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 3 months இன்டெஸ்டான மார்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங். ஸோ ஃபுல்லாவே வந்து ப்ராப்ளம் சால்விங்ல தான் நம்ம இந்த லாஸ்ட் 3 months ஆஃப் மார்க் இம்ப்ரூவிங் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏன் மாஸ்டர் பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000+ லைவ் கிளாஸஸ், இன்டராக்டிவா இருக்கும். ஸோ நீங்க ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு 1-to-1 உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லைவ் கிளாஸஸா இருக்க போது 20,000+ லைவ் கொஸ்டின் சால்விங். நம்ம 2 செஷனா டெக்னிக்கலா பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த செஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வில் பி டிஸ்கசிங் அபவுட் 20,000+ கொஸ்டின்ஸ். ஸோ நிறைய 200+ டெஸ்ட் சீரீஸ் வித் லைவ் டிஸ்கஷன் இருக்க போதுப்பா. ஸோ டெஸ்ட்லயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஷன் அப்பவே வந்து அதை பார்த்துக்கலாம். So 5,000+ previous year question solving, 10,000+ questions. Okay, so overall பாத்தீங்கன்னா ஒரு good amount of syllabus completion as well as நீங்க practice-உம் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களால ஈஸியா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இது போக என்னெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாவே இன்ஜினியரிங் மேக்ஸோட வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஃப்ரீ வீடியோஸும் கொடுத்துருவோம். ஸோ லார்ஜ் வெரி ஹியூஜ் டெஸ்ட் சீரீஸ், 200+ டெஸ்ட் இருக்க மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு இது கூட கவர் ஆயிடும். ஸோ இது லைவ் அண்ட் ரெக்கார்டட். நீங்க ஒரு சம் டைம் வந்து ஏதோ ஒரு ஒர்க்னால லைவ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா நோ இஷ்யூஸ், வில் ப்ரொவைட் யூ ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து லைஃப் டைம் ஆக்சஸ்ல உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு பார்க்கலையா, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன் வீக் கழிச்சு தான் டைம் கிடைக்கும், நீங்க அப்ப கூட வியூ பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக்ல மட்டும் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா திருப்பி அந்த வீடியோ மட்டும் நீங்க போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அகைன் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கோச்சிங் வச்சு நீங்க அதர் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டிஎன்இபியோட ஏஇ, TNMAWS 2025ல வரப்போகுது. ஸோ அதோட ஏஇ எக்ஸாம், தென் டிஎன்பிஎஸ்சில இப்ப கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல எடுத்து போற ஏஇ எக்ஸாம், தென் கேட் 2026க்கு நீங்க இதை எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம நடத்த போற பேசிக் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ், ஃபண்டமெண்டல் கிளாஸ் வச்சு நீங்க இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் வந்து நீங்க ஃப்ரீ கோச்சிங்கா எடுத்து இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இங்க நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா ஒரு டைம் லைன். இது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக்கோட அப்ராக்சிமேட் சேலரி. ஓகே, ஸோ ஒரு 1 monthக்குன்னா நீங்க 80,000 இன்ஹேண்ட் சேலரி வாங்குவீங்க. அப்போ ஒரு 1 year அப்படின்றப்போ அப்ராக்சிமேட்லி 10 lakhs will be your salary for a fresher. நீங்க வந்து இது வரைக்கும் நான் வேலைக்கே போனதுல இப்பதான் போறேன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலைக்கு போனாலும் உங்களுக்கு மினிமம் 30,000 அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து 25 to 30 தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமமே ரேஞ்ச் கொடுப்பாங்க. சரியா? எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னு. அண்ட் டீச்சிங்குள்ள போகணும்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிஹெச்டி வேணும், இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்ப யூஜி டிகிரி மட்டும் முடிச்சிருக்கேன், எனக்கு இமீடியட்டா கவர்மெண்ட் ஜாப் வேணும், எனக்கு டீச்சிங் மேல பேஷனேட்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இந்த ஜாபை நீங்க படிச்சு கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் 30 years பாக்குறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு 30 years இருக்கு அப்படின்னா தென் உங்க சேலரி பாத்தீங்கன்னா நியர்லி, அதாவது இயர் வைஸ் ரிவிஷன், ஓகே, பே ஸ்கேலோட அப்கிரேட் இது எல்லாமே வச்சு ஒரு 10 crores வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஜாபை வச்சு. ஓகேவா? ஸோ டூ ஜாயின் அவர் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம அகாடமியில் இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க அதர் அகாடமிஸோடையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டெஸ்ட் சீரிஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, நம்ம கோர்ஸ் ஃபீச்சர்ஸ், லைவ் கிளாஸ் சொன்னோம், எத்தனை லைவ் கிளாஸ், எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்றோம், சிலபஸ் கம்ப்ளீஷன், ஒவ்வொரு டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்றோம், சொல்லுது எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ லோவஸ்ட் பிரைசிங் இன் தமிழ்நாடு தான் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. And this is all about our TNMAWS 2024ல நடந்த எக்ஸாம்ல நம்ம ஆஸ்பிரன்ஸ் கிளியர் ஆகி இன்டர்வியூக்கு போனவங்களோட நேம் லிஸ்ட் தான்ப்பா இது. சரியா? ஸோ இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் மார்க் லிஸ்ட். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அகாடமியில செலக்ட் ஆனவங்களை பத்தி நாங்க சொல்றோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஏதோ நடத்திட்டு போறோம் அப்படின்னு கிடையாது, வி ஆர் ஹேவிங் ரிசல்ட்ஸ். சரியா? ஸோ அதனாலதான் சொல்றோம் டூ ஜாயின் அவர் அகாடமி. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, பர்டிகுலர் டைமிங்ல வாட்ச் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைவ் ரெக்கார்டட் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ எனக்கு இது புரியுமா, will I understand அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்கிராச்ல இருந்து டீச் பண்றோம். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் ஈஸிலி கோப் வித் த சிலபஸ். ஸோ இது தாண்டி ஏதாவது புக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னா கிடையாதுப்பா. நான் உங்களுக்கு
டாபிக் வைஸ் நோட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ நீங்க வந்து ஒரு புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. உங்க நோட்ஸை மட்டுமே ஃபைனல் டே வரைக்கும் எடுத்துட்டு போய் ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு கிராக் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதெல்லாமே ஆன்சர் பண்ணாலே ஆப்வியஸா லாஸ்ட் ஒன் will I get selected in single attempt? Yes, sure you can. சரியா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, எப்படிதான் படிக்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா do join our academy. சரியா? ஸோ அகாடமி ஜாயின் பண்ணுங்க, ஃபோக்கஸ்டா படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. I hope this video is useful. Thank you all. ஸோ உங்க கோ ஆஸ்பிரன்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. Thank you.